இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை. இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்க. இதை நான் சொல்லலை, முக்கியமான ஒரு நபர், டிஎம்கேவினுடைய முகம், ஹிந்தி தெரியாது போடா அப்படிங்கிறத பாராளுமன்றம் வரை எடுத்து சென்ற ஒரே நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா கனிமொழி அவர்கள் தான். அவங்கக்கிட்ட நிருபர்கள் கேட்குறாங்க, இப்போ இளம் விதவைகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கா அப்படிங்கிறது. இது கொஞ்சம் ஓல்டு வீடியோ தான், பட் ஆனாலுமே இதை இப்போ நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. கடந்த அதிமுக ஆட்சியில் வந்து விதவைகள் வந்து தமிழகத்தில் அதிகமாக எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. இப்போ கம்மியாகிட்டாங்களா? அதற்கு கனிமொழி அவர்கள் சொல்றாங்க, எங்க இந்த மீட்டிங்ல என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க, இளம் விதவைகளை பத்தி தனியா இன்னொரு மீட்டிங்ல பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உண்மையிலேயே கனிமொழி அவர்களிடம் இந்த கேள்வியை கேட்டதற்கான காரணம், மதுவிலக்கை நீங்க எப்போ அமல்படுத்துவீங்க, டாஸ்மாக் அப்படிங்கிறத வச்சு ஏகப்பட்ட பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் உலாவிட்டு இருக்கு, நிறைய குடும்பங்கள் நாசமாயிட்டு இருக்கு, ஆனால் அதை வச்சு அரசு லாபம் அடைகிறது, இது சரிதானா அப்படிங்கிறதான் கேள்வி. இன்னைக்கு இந்த டாஸ்மாக் ஊழல் அப்படிங்கிறது பெருசாக பேசப்படுது. 1000 கோடி ரூபாய்க்கான ஊழல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இடி ரிப்போர்ட்ல இருந்து ஊடகங்கள் வரை செய்தியை வெளியில விட்டுட்டு வராங்க. இன்னைக்கு இந்த டாஸ்மாக் ஊழலை எதிர்த்து ஒவ்வொரு டாஸ்மாக் முன்னாடியும் நாங்கள் போராட்டத்தை அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிஜேபி சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. எல்லாத்தையுமே அரசியல் சதுரங்கத்தில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். டாபிக்ல போகிறதுக்கு முன்னாடி புதன்கிழமை யாரும் மறந்துடாதீங்க, ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்புக்குள்ள ப்ரீ லவ்டு புக்ஸ், வெளிநாடுகள்லேருந்து இம்போர்ட் செய்யப்பட்ட புக்ஸ் ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் அப்டேட் பண்ண போகிறோம். அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான புத்தகத்தை சூஸ் பண்ணி உடனடியாக வாங்கிக்கோங்க. யார் ஃபஸ்ட்டு வந்து அந்த புத்தகத்தை வாங்குறாங்களோ அவங்களுக்கு அது ஃபிக்ஸ் செய்யப்படும். அடுத்த நாளே நாங்கள் அதை என்ன செஞ்சிருவோம்னா அனுப்பி வச்சுருவோம். கண்டிப்பாக 10,000 ரூபா 8,000 ரூபா அப்படிங்கிற புக்ஸ் எல்லாமே 150 ரூபா 200 ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம். உண்மையிலேயே இது ஒரு ட்ரெஷர். உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்க போகுது. ஸோ புதன்கிழமைக்காக வெயிட் பண்ணுங்கள். கீழே வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் இருக்குது. தேவையில்லாத மெசேஜஸ் யாரும் அந்த குரூப்பில் அனுப்ப வேண்டாம். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. பிஜேபி இன்னைக்கு ஒரு பெரும் போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. அது என்னன்னா, டாஸ்மாக் அதனுடைய ஊழல், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. டாஸ்மாக் ஊழலை பற்றி ஊடகங்கள் எதுவுமே சரியா விவாதம் செய்யலை. எனவே நாங்கள் போராட்டத்தை அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள். இன்னைக்கு பிஜேபியில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களாக இருக்கட்டும், வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களாக இருக்கட்டும், அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த டாஸ்மாகை நோக்கி அவங்களுடைய போராட்டத்தை அமல்படுத்துவதற்காக, போராட்டத்தை அப்படியே ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணுறதுக்காக போகிறதுக்கு முன்னாடியே நிறைய பேரை, பிஜேபியை சார்ந்த நிறைய பேரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய பேரை வாகனத்தில் வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்படின்னு சொல்கிற பல அரெஸ்ட் அப்படிங்கிறத செஞ்சுருந்தாங்க. இதை பற்றியான கேள்வி நம்முடைய சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்களிடம் கேட்கப்படுது. அதற்கு ரகுபதி அவர்கள் என்ன தெரியுமா பதில் சொன்னார்? இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் எங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்க உங்களை அரெஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறீங்க, பழிக்கு பழியா? இங்கே மக்களுக்கான அரசியல் அப்படிங்கிறது என்ன இருக்குது? இந்த கேள்வியை நாம் கேட்கணுமா வேண்டாமா? சரி, அதே ரகுபதி அவர்கள் அடுத்ததாக ஒரு கேள்வி நிருபர்கள் கேட்குறாங்க. தமிழ்நாட்டினுடைய விதவை அதிகரிப்பதற்கான காரணம், விதவைகளுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான காரணம் டாஸ்மாக் தானே. இப்போ விதவைகளுடைய எண்ணிக்கை என்ன, ஏன் இவ்வளோ உயர்ந்து வருது அப்படிங்கிற கேள்விக்கு, இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை. இளம் விதவைகள் அதிகரிக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? நாங்க எந்த தவறு செய்யல, அரசாங்கம் எந்த பொறுப்பு இருக்கிறது கிடையாது. அவங்க என்ன காரணங்கள் சொன்னாங்கன்னா அந்த காரணங்களுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கேன். டாஸ்மார்க்னால செத்து போனாங்கன்னு கிராமங்களே சொல்லலைங்க. அதை ஏன் நீங்க அதுல வந்து இளம் விதவைகள் சொல்றீங்க? டாஸ்மாக்ல குடிச்சு ஒரு இளைஞன் இறந்து விட்டான் என்று எந்த கிராமத்திலிருந்து உங்களுக்கு புகார் வந்துச்சு? டாஸ்மாக் விதவைகள், அதுவும் குறிப்பா இளம் விதவைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கு அரசாங்கம் என்னங்க செய்யும்? நாங்கள் எந்த தப்பும் செய்யலை. ஏதாவது கிராமத்தில் சொன்னாங்களா டாஸ்மாக்கால தான் இவ்வளோ உயிரிழப்புகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கிராமத்தில் ஏதாவது சொன்னாங்களா? ஏதாவது புள்ளி விவரம் இருக்கா? ஸோ எதுவுமே இல்லாமல் இளம் விதவைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகுது, அதுக்கு டாஸ்மாக் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்கிற கேள்வியை கேட்டாரு பாருங்க ரகுபதி அவர்கள். இந்த கேள்வி அக்கா கனிமொழி அவர்களை பார்த்து நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. ஏக்கா, போன தடவை அந்த போன ஆட்சியில்
இளம் விதவைகளோட எண்ணிக்கை அதிகமாயிருச்சுன்னு சொன்னீங்களே, அது எந்த டேட்டாலேருந்து எடுக்கப்பட்டது? உங்கள் அரசு அமைச்சர் சொல்கிறாரு அப்படிலாம் ஒரு டேட்டாவே இல்லைன்னு. ஆனால் நீங்கள் சொன்னீங்க அதிமுக பீரியடில் அப்படிலாம் இருந்துச்சுன்னு. நீங்கள் யார் சொல்கிறத நாங்கள் நம்புறது? அப்போ நீங்கள் அரசியலுக்காக ஒரு பேச்சு, இப்போ உங்களுடைய அரசை காப்பாற்றுவதற்காக ஒரு பேச்சு, நாளைக்கு அரசை கைப்பற்றுவதற்காக ஒரு பேச்சு அப்படின்னு சொல்லி நாளொன்றுக்கு ஒரு பேச்சை பேசிகிட்டு இருப்பீங்க. தூத்துக்குடி மக்கள் எல்லா மக்களும் உங்களை பார்த்துட்டு சரி அக்கா பேசினா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களா? இல்லை உங்களுடைய சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்கிற மாதிரி அரசாங்கம் என்னங்க செய்யும், இளம் விதவைகளுடைய எண்ணிக்கை அதிகமான அரசாங்கம் என்னங்க செய்யும் அப்படின்னு சொல்லி கேள்விகள் மட்டும் கேட்டுட்டு அப்படியே நீங்கி போயிடலாமா? புரியலை எங்களுக்கு. அதே ரகுபதி அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டோம், எங்களால் என்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். வேணும்னே எதிர்க்கட்சிகள், அதுவும் பிஜேபி போன்ற கட்சிகள் இந்த மாதிரி ஒரு சமூகத்தில் பிரச்சனையை உருவாக்குவதற்காக போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. அந்த போராட்டத்தால் பிரச்சனை வருது, அதுவும் முன்னாடியே அவங்க அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களை அரெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு புரோட்டோகால் தான். அதை தான் நாங்கள் செஞ்சோமே தவிர வேறு எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி அவருடைய விளக்கத்தை கொடுக்கிறார். ஸோ இந்த விளக்கம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது நாம் தமிழர் கட்சியினுடைய நேற்றைய மாநாடு தான். மிக பிரம்மாண்டமான வெற்றி அடைந்த பேரணி அப்படின்னு சொல்லும்போது அங்கே நடந்த விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏங்க எங்கள் சாதி வாரியான கணக்கெடுப்பை எடுக்க மாட்டேங்கிங்க, ஒவ்வொரு மாநிலமும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பை கொடுத்த பிறகும் நம்ம மாநில அரசாங்கம், ஆளும் திமுக அரசாங்கம், சமூக நீதிக்காக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற அரசாங்கம் இன்னும் சாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் எடுக்காமல் இருக்கிறீர்கள்? ஏன்னா எடுத்துட்டிங்கன்னா உண்மை தெரிஞ்சிடும். நிறைய பேர் கேட்குறாங்க, எதுக்காக இந்த சாதி வாரிய கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வேணும், ஏன் இவ்வளோ பேர் போராட்டம் நடத்துகிறாங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்குறீங்க. வேற ஒன்றுமே இல்லை. ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. அந்த ஸ்கூலில் 90 பாய்ஸ் இருக்காங்க, 10 கேர்ள்ஸ் இருக்காங்க. நம்ம ஒரு டாய்லெட் கட்ட போகிறோம். அந்த டாய்லெட்டுக்கு ஒரு 5 டாய்லெட் கட்ட போகிறோம். அதில் 4 டாய்லெட் கேர்ள்ஸுக்கும் 1 டாய்லெட் பாய்ஸுக்கும் வச்சு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இது எந்த மாதிரியான அபத்தம் தெரியுமா? 90 பாய்ஸுக்கு 1 டாய்லெட், 10 கேர்ள்ஸுக்கு 4 டாய்லெட். இங்கே 90 பாய்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற கணக்கு தெரிஞ்சாதான் 90 பாய்ஸுக்கு அட்லீஸ்ட் நம்மளால் ஒரு 4 டாய்லெட் கட்ட முடியும். 10 கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற கணக்கு தெரிஞ்சாதான் 10 கேர்ள்ஸுக்கு 1 டாய்லெட் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம 1 டாய்லெட்டை கட்டுவோம். இந்த கணக்கு தெரியாததுனால 5 டாய்லெட் கட்டுறோம், ஆனால் அது யாருக்கு போய் சேரப்போகுது, அதனால் பலனடையக்கூடிய நபர்கள் யார் அப்படிங்கிறதுல பெரிய கன்ஃபியூஷன் வந்து அங்கே ஒரு பெரிய கேப் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது நார்மலான ஒரு எக்ஸாம்பிள் தான். இதே மாதிரி தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஜாதிய அந்தந்த பிரிவுகள் இருக்குது. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, ஓசி, இந்த மாதிரியான பல கேட்டகரிஸ் இருக்குது. இந்த கேட்டகரிஸுக்குள்ளேயும் சப் கேட்டகரிஸ் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இதெல்லாம் ஒவ்வொரு அரசாங்கமும் ஒவ்வொரு அரசாங்க ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இதுவரையிலும் ஒரு கணக்கு அப்படிங்கிறது இல்லை. உதாரணத்துக்கு எஸ்சிஐ சார்ந்தவங்க ஒரு 1000 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த திட்டம் போகட்டும். ஆனால் அதே ஊரில் எஸ்டிஐ சார்ந்தவங்க ஒரு 10 பேர் இருப்பாங்க, இல்லாட்டி அங்கே ஒரு 1000 பேர் இருப்பாங்க. அப்போ இந்த கணக்கு தெரிஞ்சாதானே யாருக்கு எந்த மாதிரியான உதவிகள் போய் சேர வேண்டும், யாருக்கு கல்வி போகணும், யாருக்கு பொருளாதாரத்தில் பின்னடைவுகள் இருக்காங்க அவங்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும், யாருக்கு அதிகமான இடம் தரப்பட வேண்டும். பஞ்சமி நிலம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1,00,000 ஏக்கர், 2,00,000 ஏக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஏக்கர் நிலத்தெல்லாம் திரும்ப கொடுத்துட்டாலே மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் நடந்துருமே. இப்படிங்கிறது தான் சாதி வாரிய கணக்கெடுப்பு. அப்போ இந்த சாதி வாரிய கணக்கெடுப்பு நடந்துருச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன சலுகைகள் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ திமுக அதை எடுக்க மறுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ அனுபவிக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய சில நபர்கள், சில ஒரு பிரிவை சார்ந்தவர்கள். அப்போ அவங்களுடைய உண்மையான நிலைமை இங்கே புரிய வந்துடும். வெறும் 10 பேருக்கு 2 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணுறாங்க, 1000 பேருக்கு 10,000 ரூபாய் அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த உண்மை புரிஞ்சிடும். பார்த்தீங்களா? அந்த உண்மையை தெரிய விடாமல் பாதுகாப்பது தான் திமுகவினுடைய சூட்சமம். அவங்க சமூக நீதின்னு பேசுவாங்க, ஆனால் அவங்க சாதி பார்த்து தான் வேட்பாளர் நிப்பாட்டுவாங்க, அவங்க சாதி பார்த்து தான் அங்கே மாவட்ட செயலாளரை நிப்பாட்டுவாங்க, சாதி பார்த்து தான் மிகப்பெரிய அளவில் சொற்பொழிவாற்றுவார்கள். இங்கே தேர்ட் ரேட்டடு அந்த ஸ்பீச்சஸ், அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான ஆட்கள் இந்த சாதியை பார்த்து தான் வன்மத்தை கக்குவார்கள். இப்படின்னு சொல்கிற பல விஷயங்கள் இவங்க சாதியை பார்த்து தான் எல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் நாங்கள் தான் சமூக நீதியை பேணக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி திமுக சொல்கிறது இப்போதும் பலரும் நம்புறதுக்கான வாய்ப்பாக மாறியது இந்த சாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கப்படாமல் இருக்கிறதுனால தான். ஒன்ஸ் அதை எடுத்து மக்கள் ரியலைஸ் பண்ணிட்டாங்க, இங்கே பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி 90 பாய்ஸுக்கு 1 டாய்லெட், 10 கேர்ள்ஸுக்கு 4 டாய்லெட் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சாதியை கணக்கீடு எடுக்கும் போதும் இவங்களுக்கு இவ்வளோ அலவன்ஸ் போயிருக்கு, இவங்களுக்கு இவ்வளோ அலவன்ஸ் போகலை அப்படிங்கிற உண்மை வெளி உலகத்துக்கு வந்தால் அந்தந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு நம்ம எவ்வளோ ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற உண்மை புரிய வந்துடும்.
அந்த உண்மை புரிஞ்சாலே அரசாங்கம் நம்மை வஞ்சிச்சிருக்காங்க. அரசாங்கம் மட்டும் கிடையாது, அரசாங்கத்தை வழி நடத்தக்கூடிய அரசு ஊழியர்கள் நம்மளை வஞ்சிச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம ஊரில் இவ்வளோ பேர் இருக்கோம், நமக்கு இந்த ஸ்கீம் கிடைக்கவே இல்லையே. இதெல்லாம் வெளி உலகத்துக்கு பேசு பொருளாக மாறிவிடும். ஒன்ஸ் இது பேசு பொருளாக மாறிடுச்சுன்னா கண்டிப்பாக மாற்றம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். இந்த மாற்றத்தை யார் விரும்பலை? இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் விரும்பலை. இதை தான் யார் சொல்லிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நாம் தமிழர் கட்சி, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போன்றவர்கள் சொல்லிட்டு வராங்க. அப்படின்னா இன்னைக்கு அந்த பேரணி முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் கீழே உட்காந்துருந்தாங்களே விக்கி, என்ன சேர்கீர் போடலையான்னு கேட்டால் சேர்லாம் போட்டிருந்தாங்க. சேரையும் தாண்டி நிறைய பேர் அந்த பேரணியில் பங்கெடுத்து அங்கே இருக்கக்கூடிய உரையை கேட்பதற்காக கீழே உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ ஒரு நண்பர் போட்டிருக்காரு, கூட்டம் முடிந்து நாற்காலியை தூக்கிட்டு போனால் திராவிட கூட்டம், நாற்காலியே இல்லைனாலும் தரையில் உட்கார்ந்து கூட்டத்தை பார்த்தால் தமிழ் தேசிய கூட்டம் அப்படின்னு சொல்லி. எஸ், இந்த நாற்காலியை கொண்டு போகிறது அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டு. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ட்ரெஸ் ஃபேஷன்ஸ் அப்படிங்கிறது மாறும். அதே மாதிரி செப்பல்ஸாக இருக்கட்டும், பேக்காக இருக்கட்டும், மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய அரசியல் பொதுக்கூட்டத்துக்கான ஒரு பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பொதுக்கூட்டத்துக்கு வந்தால் 200 ரூபா தருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஊர்லேருந்து ஆட்களை கூப்பிட்டுட்டு வருவாங்க. மறுபடி ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி 200 ரூபா கொடுத்து அனுப்புவாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 200 ரூபாயும் கூட நீங்கள் வந்து உட்கார்ற சேரை நீங்களே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது ஒரு கூட்டத்தை அது புல் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஐடியாவாக இருக்குது. ஸோ வர்றவங்களுக்கு 200 ரூபாயும் கிடைக்கும், நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய சேரும் நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சேர் அப்படிங்கிறது போயிடுது. இதை ஏகப்பட்ட வீடியோக்களை நம்ம பார்த்துருக்கோம். குறிப்பாக இந்த திராவிட கூட்டங்கள் நடக்கக்கூடிய பல மேடைகளில் இந்த சம்பவம் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதை தான் இவர் சொல்லியிருக்காரு, கூட்டமே எங்களுக்கு வந்து சேரெல்லாம் கழிந்து கீழே உட்கார்ந்துருந்தா கூட அது தமிழ் தேசிய கூட்டம், சேரை தூக்கிட்டு போகிறது திராவிட கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் உண்மை இல்லாமல் இல்லை, நிறைய இடத்துல இதுக்கான உண்மைகள் இருக்குது. இதை நீங்களும் பார்த்துருப்பீங்க, மறுக்க முடியாது. என்ன ஒரு சில கட்சிகள் மீது இருக்கான கோபத்தினால் இதை உங்களால் ஒத்துக்கிட முடியாது, அவ்வளவுதான். அடுத்ததா, மது பிரியர்களே, இல்லை மதுக்காக நான் பிரியர்லாம் கிடையாது, நான் அடிக்ட்லாம் கிடையாது, எப்போவாவது ஒரு கட்ட சரக்கு போடுவேன், டாஸ்மாகில் போய் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிற நீங்கள் தான் இந்த இடத்துல பெரும் புரட்சியாளராக மாற வேண்டும். நம்மகிட்ட காசு இருக்குது, நாம் 200 ரூபா சரக்கை 220 ரூபா 240 ரூபாய்க்கு வாங்கலாம். ஆனால் காசு இல்லாத ஏழை பாமர மக்கள் அவங்களுடைய உடல் வலியை போக்குவதற்காக, அரசியல் ரீதியாக நம்ம சொல்கிறோம், அவங்களுடைய மன வலியை போக்குவதற்காக வந்து டாஸ்மாகில் குடிக்க வர்றவங்க கிட்ட அவங்க சம்பளமே 200 ரூபா தான் இருக்கும். ஆனால் அந்த கடையில் 220 ரூபா வாங்குவாங்க. சரக்கினுடைய விலை 180 ரூபா தான் இருக்கும். அப்போ எக்ஸ்ட்ரா 40 ரூபா வாங்குறத அந்த பாமர மக்களால் தட்டி கேட்க முடியாது, ஆனால் உங்களால் முடியும். இன்றைக்கி ஒரு நபர் தட்டி கேட்டதுனால எல்லாருக்குமே 20 ரூபா அந்த எக்ஸ்ட்ரா வாங்குறது கம்மியாக இருக்குது. அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு நபரும் அங்கே இருக்கக்கூடிய டாஸ்மாகில் ஏதாவது 5 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறானுங்க, 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறானுங்க, 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறானுங்கன்னா வீடியோவாக எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டுருங்க. அவங்களுடைய ஃபேஸ் கேப்சர் ஆகட்டும், நீங்கள் பேசுகிறது கேப்சர் ஆகட்டும். எல்லாத்தையுமே சோஷியல் மீடியா இருக்குது, எல்லாத்தையுமே அக்கௌண்ட்ஸ் இருக்குது. தைரியமாக எடுத்து போடுங்க. நம்ம அரசியல்வாதிகளை எதிர்த்து பேசலை, நம்ம ரிலீஜியஸ் மேட்டர் எதுவுமே பேசலை, நம்ம சாதி அடிப்படையில் எதுவுமே பேசலை. நம்ம பேசுகிறது நம்ம 20 ரூபா 30 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 100 பேர் வாங்கும்போது அதுவே கிட்டத்தட்ட ஒரு பெரிய சம்பளமாக போயிடும். அது யாருடைய கணக்குக்கு போகுது, அது எந்த அரசியல்வாதிகளுக்கு போகுது, அந்த அரசியல்வாதிகள் அதை வச்சு என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. இதெல்லாம் ஈடி கண்டுபிடிப்பாங்களா அப்படிங்கிறதும் எங்களுக்கு புரியலை. இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா அந்த டாஸ்மாகுக்கு முன்னாடி ஒரு சிசிடிவியை போட்டுடணும். அந்த சிசிடிவியில் ஒரு சரக்கும் அந்த சரக்குக்கு எத்தனை ரூபா அப்படிங்கிறது பில் அடித்து கொடுக்குறதுலாம் அதுலேயுமே திலாலங்கடி வேலையை பார்த்துடுறாங்க. எனவே 230 ரூபா கொடுக்குறாரா, ஒரு சரக்கு வருது, அந்த சரக்கு அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கா, ஒரு கேமரா போட்டிங்கன்னா அந்த சரக்குக்கு 8 ரூபா அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக் பில் கவுண்டர்லாம் சும்மா ஒரு டேட்டா மாதிரி ஜென்ரேட் ஆச்சுன்னா எல்லாவனும் மாட்டுவான். இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை கொண்டு வருவதற்கு நம்முடைய அரசாங்கம், குறிப்பாக இந்த அரசாங்கத்தை வழி நடத்தக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், இதெல்லாம் நான் சொல்லி அவங்களுக்கு தெரியணும்னுலாம் இல்லை, அவங்க ஏகப்பட்ட நாட்டுக்கு போயிருக்காங்க, நல்ல உங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்குது. இந்த மாதிரி ஐடியாக்கெல்லாம் யோசித்து மக்களுக்காக ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த நல்ல திட்டங்களெல்லாம் செயல்முறைப்படுத்தினீர்கள் என்றால் ஏழை பாலைகள் பிழைப்பார்கள். இல்லை அவங்கக்கிட்ட இருந்து 40 ரூபா 50 ரூபான்னு எக்ஸ்ட்ராவாக வாங்கி திங்கிற இந்த வயிறு, வாடகை வயிறு, அதை காப்பாற்றுறதுக்கான ஒரு அரசியல் கூட்டம், அந்த அரசியல் கூட்டத்தை மறுபடியும் காப்பாற்றுறதுக்கான ஒரு அடியாள் கூட்டம் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டம் பெருகிக்கிட்டே போகும். பாவம், அந்த ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம் இழந்து கொண்டே போவார்கள். இதனால் ஏற்படக்கூடிய நோய் நொடிகள் அது வேறொரு பக்கம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே முக்கியமாக நாம் தமிழர் கட்சி இந்த தமிழர் அந்த பஞ்சமி நிலம் மீட்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏன் இந்த பேரணி நடத்தப்பட்டதுக்கான அந்த ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். தமிழரின் எல்லா உரிமைகளையும் பெற்றுக் கொடுத்து இருந்தால் நாங்கள் ஏண்டா பஞ்சமி நில மீட்புக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டம் போட போகிறோம்,
இந்த திராவிட திருட்டு நாய்களை எதிர்த்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கு எத்தனை பேர் ஆதரவை தெரிவிக்கிறீர்கள் அப்படிங்கிறது உங்களுடைய கையிலேயே நான் விட்டுறேன். நீ எல்லாத்தையும் சமூக நீதி இடஒதுக்கீடு எல்லாம் பெற்றுக் கொடுத்திருந்தால் நாங்க ஏன்டா இவ்வளவு காலம் கழிச்சு பஞ்சமி நிலத்தை மீட்டுத்தா சாரி வாரி கணக்கெடுப்படு ஏன்னா இருந்து கத்தி முச்சந்தில இருந்து கத்திட்டு இருக்கணும். அது யாருக்கிட்ட இருந்து எவன் நமக்கு சமூக நீதியை பெற்றுக் கொடுத்தான் என்று சொல்கிறார்களோ, எவன் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை பெற்றுக் கொடுத்தான், நம்ம எல்லாம் படிக்க வைத்தான், எல்லா உரிமையும் பெற்றுக் கொடுத்தான் என்று சொல்கிறார்களோ அவர்களிடத்திலேயே எங்களுக்கு சாரிவாரி கணக்கெடுப்பெடுத்து கொடுன்னு ஒரு அடிப்படை உரிமையை கேட்டு நிற்கிற அவல நிலையில் நிற்க. அடுத்ததா திமுகவினுடைய கூட்டணியில தான் விசிக 2026 தேர்தலை சந்திக்க போகிறது. இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் கூடுதலான இடங்களை பெற முயற்சிப்போம். நிறைய இடங்கள் எங்களுக்கு வேணும், நாங்கள் போட்டி போடுவோம், நாங்கள் வளர்ந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி திமுக கிட்ட சொல்லுவோம். அதிக இடங்களுக்காக அணி மாறுவோம் என நினைக்கக்கூடாது. இல்லை இன்னொரு கட்சி எங்களுக்கு அதிக இடங்கள் தருகிறார்கள் என்றால் நாங்கள் அணி மாறி விடுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. அதாவது நாங்கள் திமுகவுடன் கூட்டணியில் இருப்போம், 2 சீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு திமுக போதும் அப்படின்னு சொல்கிறார். இதுவும் எங்கே நடந்துச்சு அப்படின்னா விழுப்புரத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் சொல்கிறார். இந்த கூட்டத்தில் மனுஷன் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருந்தார். ஒரு ஆக்டர், ஒரு நடிகர் புதுசாக கட்சி தொடங்கிட்டாங்க அப்படின்னா உடனடியாக கரையக்கூடிய கட்சி விசிக தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கின போதும் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கும் விசிக பெரிய அளவில் வளர்ந்து நிற்கிறது, ஒரு மாநில கட்சியாக வளர்ந்து நிற்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், மாநில கட்சியாக வளராமல் எப்படி இருக்கும்? நீங்கள்லாம் பிளான் பண்ணி தானே விஜயகாந்த் அவர்களுடைய கூட்டணிக்கு போய் அவரை கவுத்து விட்டு மறுபடியும் அவருக்கு எதுவுமே செய்ய முடியாமல் ஆக்கிட்டீங்க அப்படிங்கிறது நீங்களே சொல்லியிருக்கீங்க. அதை நீங்களே நாங்கள் ஏன் மக்கள் நல கூட்டணிக்கு போனோம், விஜயகாந்த் அவர்களுடன் ஏன் கூட்டணி வைத்தோம், திமுக எங்களை கைவிட்டதுனால தான் நாங்கள் வேறு வழியே இல்லாமல் கூட்டணி வச்சோம், அதன் பிறகு விஜயகாந்த் அவர்களை போட்டு தள்ளிட்டு நேராக இங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னது எல்லாமே இருக்குது. அப்படிப்பட்ட மனுஷனை இன்னைக்கு எல்லாருமே துச்சமாக பேசினதுக்கு காரணமும் இந்த திமுக தான். அதுலேயும் அந்த வடிவேல் அப்படிங்கிறவர் தான். அவனால தான் கூடுதலாக விஜயகாந்த் அவர்கள் விமர்சிக்கப்பட்டார். அதனால தான் கூடுதலாக நிறைய மனிதர்கள் விஜயகாந்த் அவர்களை குடிகாரன் அப்படின்னு சொல்லி எல்லா ஊர்லேயும் அறியப்பட்டார். கடைசியாக வடிவேலுக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்குன்னு தெரியும், அந்த தண்டனை அவருக்கு போதுமானது தான். ஆனால் இதே நிலைமை இனிமேல் விஜய்க்கு வரும் அப்படின்னு சொல்லி விசிக தலைவர் சொல்கிறார். திருமாவளவன் அவர்கள் இப்போ நேரடியாக விசிக ஒரு வேஸ்ட் கட்சி, ஒரு நடிகனை பார்த்து ஒரு கூட்டம் இளைஞர்கள் போகிறார்கள் என்றால் அப்படிப்பட்ட இளைஞர்கள் விசிகாவுக்கு தேவையில்லை, திருமாவளவனுக்கு தேவையில்லைங்கிறார். இல்லை சார், நான் வேற ஒன்று கேட்குறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு நடிகனாக இருந்து அவர் பின்னாடி ஒரு அரசியல் கூட்டமே போகுதே, அப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் எங்களுக்கு வேணான்னு சொல்லி நாங்கள் தூக்கி வாரி போட்டுட்டோம்னா, உதயநிதிக்கு பின்னாடி நீங்கள் போகிறீங்க, யார் போகிறா, திருமாவளவன் அவர்கள் போகிறாரு, இல்லாட்டி இன்னும் பல கட்சிகள் போகிறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், ஒரு நடிகனுக்கு பின்னாடி எங்களை வழிநடத்தக்கூடிய அரசியல்வாதிகள் போகும்போது ஒரு நடிகனுக்கு பின்னாடி ஏன் அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் போகக்கூடாது? எதுக்காக அங்கே அது செல்லுபடி ஆகாதுன்னு சொல்கிறீங்க? அவரும் நடிகர் தானே. ஏன் ஒரு காலகட்டத்தில் நீங்களும் பெரிய நடிகர் தானே. இங்கே எல்லாருமே நடிச்சு தானே வெளியில் வந்திருக்கீங்க, யாருமே நடிக்காமல் அப்படியே நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்ககிட்டையும் ஒரு க்ளீன் ஷாட் அப்படிங்கிறது கிடையாது. இது நார்மலாக இருக்கக்கூடிய கேள்வி. நீங்கள் இப்படி பேசும்போது ஒரு கேள்வி வருது மனசுக்குள்ளேருந்து, அவ்வளோதான். அதுக்காக நான் அரசியல் படிச்சுட்டேன் அப்படிங்கிறது கிடையாது. இவ்வளோ நாள் நான் வாசித்த செய்திகள் மூளையில் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கி இருக்கிறதுனால இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த கேள்விகள் நான் மக்கள்கிட்ட சொல்லும்போது, ஆமாம்ல உதயநிதி மட்டும் என்ன செஞ்சார், அவரும் நடிச்சுட்டு தானே வந்தார், அவருக்கு பின்னாடி ஒரு அரசியல் கூட்டமே போகுது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்கல்ல. அப்போ அந்த அரசியல் கூட்டம் எங்களுக்கு வேண்டாம். எப்படி உங்களுக்கு நடிகர் பின்னாடி போகக்கூடிய இளைஞர்கள் பட்டாளம் வேண்டாம் அப்படின்னாலோ, அதே மாதிரி நடிகருக்கு பின்னாடி போகக்கூடிய அரசியல்வாதிகள் எங்களுக்கு வேணாம்னு சொல்லி நாங்களும் தூக்கி தூர போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? எப்படிங்கிறதுக்கு முன்னாடி தூக்கி போட்டுருவாங்க சார். இங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபயர் மாதிரி, அவங்கள நீங்கள் ரொம்ப சோதித்து பார்த்துட்ருக்கீங்க. என்ன உங்களுடைய அந்த வாய்ஸ் அவடால் வச்சு நீங்கள் பேசக்கூடிய அந்த மென்மையான பேச்சுக்களை வைத்து இளைஞர்களை கவர்ந்து விடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கீங்க. அதெல்லாம் ஓவர். இப்போ விசிக திமுகக்கு கீழே தான் இருக்குது, நீங்கள் திமுக காரராக இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா மாறிடுச்சு. அதனால் உங்களுடைய இருப்புக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா விஜய் அவர்களை நோண்ட ஆரம்பிக்கிறீங்க. இது உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட். இதே மாதிரியான அசைன்மெண்ட் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது இப்போ திருமாவளவன் அவர்களுக்கு விஜயை அடிக்க வேண்டும் அப்படிங்கிற அசைன்மெண்ட், திருமாவளவன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 10 யூடியூப் சேனல் இருந்துச்சுன்னா அவங்களுடைய அசைன்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா சீமானை அடித்து காலி பண்ணுறது அப்படிங்கிறது. இதுக்குன்னு கொஞ்சம் அசைன்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில் விஜய் அவர்களுடனும் சீமான் அவர்களுடனும் அண்ணாமலை அவர்களுடன் நிற்பதில் எங்களுக்கு எந்த விதமான ஐயரவும் கிடையாது. ஏன்னா ஒரு மாற்றத்திற்கான நிறைய நபர்கள் அப்படின்னு சொல்றது உண்மையாக மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத எடுத்து சொல்வதற்கான டேட்டா அடிப்படையில் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவர்களுடைய டேட்டா மாதிரி இன்னைக்கு யாராலையுமே டேட்டா எடுத்து பேச முடியாது. அதில் ஒரு சில பிழைகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் டேட்டாவே இல்லாத அரசியல்வாதிகள் மத்தியில் ஏகப்பட்ட டேட்டாவை ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிருக்காரு அப்படின்னா அது அண்ணாமலை அவர்களால் மட்டும்தான் முடியும். ஏகப்பட்ட கொள்கைகளை ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அது சீமான் அவர்களால் மட்டும்தான் முடியும்.
ஏகப்பட்ட நல்ல திட்டங்களை அவருடைய மனதளவில் வச்சிருக்காரு, அதை செயல்முறைப்படுத்தியிருக்காருன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களால் தான் முடியும். ஏகப்பட்ட தொண்டர்களை இப்போது கவர முடியும் என்றால் அது விஜய் அவர்களால் தான் முடியும். இப்படி முடியக்கூடிய நிறைய தலைவர்களை வைத்து முடியாத சில தலைவர்களுக்கு பின்னாடி போகக்கூடிய அரசியல்வாதிகளை நாங்களும் தூக்கி எறிவோம். எப்படி ஒரு இளைஞனை வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ, நீங்களும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இளைஞன் தூக்கி போடுவான். அதுக்காக சாதிய கட்டமைப்பு, நம்ம சாதிக்காரன் அப்படின்னு சொல்லி நீங்க மறுபடியும் சாதிய கட்சியா விசிகாவை மாத்திராதீங்க. ஏன்னா இங்க சாதியே இல்லை, நாங்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறவங்க, எங்களுக்கு சாதி வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் நாங்கள் இப்போ அகண்டு வேறு வேறு கட்சியில் அப்படியே என்ன செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே வெவ்வேறு கட்சியில் இருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சாதி சார்ந்தவங்களாம் நம்ம கட்சி நம்ம கூட வந்துருவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் தவறு. அங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், இங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்களை மாதிரியான ஆட்கள், வேறு சில ஆட்கள் தான் இங்கே சாதிய மனப்பான்மையை மறுபடியும் ஊட்டி போட்டு சாதி வெறியர்களாக சில நபர்களை மாற்றுகிறீர்கள். எங்களுக்கு சாதி வேண்டாம், எங்களுக்கு மதம் வேண்டாம், எங்களுக்கு மனிதம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் போதும். எங்களுடைய மனிதர்கள் நல்லபடியாக தமிழ்நாட்டில் வாழ்ந்தால் போதும், இயற்கை வளம் அவங்களுக்கு கிடைத்தால் போதும், நல்ல படிப்பு, சமமான கல்வி எல்லாருக்கும் கிடைத்தால் போதும், பொது மருத்துவமனையில் எல்லோருக்கும் நல்ல ஆரோக்கியமான ட்ரீட்மெண்ட் கிடைச்சா போதும். இவ்வளோதான் எங்களுக்கு தேவை. நல்ல குடிநீர், வேங்கை வயல் குடிநீர் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு நல்ல குடிநீர் தான் வேணும். எங்களுக்கு தேவை நல்ல ஒரு இருப்பிடம், எங்களுக்கு தேவை நல்ல வேலை வாய்ப்பு. இவ்வளோதான் நாங்கள் கேட்குறோம். இதை கூட கொடுக்க முடியாமல் சும்மா வாய்ஸவடால் போட்டு இளைஞன் நடிகர் அப்படின்னு சொன்னால் இங்கே நடிகர்களுக்கு பின்னாடி ஓடக்கூடிய பல நபர்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வைப்பார்கள். ஆமாவா இல்லையா? மக்களை நீங்கள் தான் சொல்லணும். இது ஏதோ எமோஷனில் பேசுனது அப்படிங்கிறதுலாம் கிடையாது, இதெல்லாம் உண்மை தானே. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன அடையாளம் இருந்தது அப்படின்னு கேட்டால், குடும்பம் வாரியாக அவங்க அரசியல் குடும்பம், அவ்வளோதான் அடையாளமே தவிர அதன் பிறகு முக்கியமான அடையாளம் அவர் நடிகர், அவர் ஒரு ப்ரொடியூசராக இருந்தார், அவர் ஏகப்பட்ட ரோலில் நடிச்சிருக்கார் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த ஒரு லெவலில் தான் எல்லாருமே யோசிப்பாங்க, மக்கள் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இதற்கு கீழே மக்களாகிய நீங்கள் கொடுக்கக்கூடிய பதில் கண்டிப்பாக திருமாவளவன் அவர்கள் வரை ரீச் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏகப்பட்ட பேர் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.